கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறானது நல்லாயன் ஞாயிறு என்றும் இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த இரண்டு சிந்தனையின் தலைப்பின் அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு இன்றைய மறைவுரையில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். குறிப்பாக மேலை நாடுகளில் ஷெப்பர்ட் டாக், அதாவது ஆடுகளை ஆட்கள் மேய்ப்பார்கள், மேய்ப்பன். அந்த மேய்ப்பனுக்கு பதிலாக நாய்கள் பழக்கப்படுத்தப்பட்டு ஆடுகளை மேய்க்கும். நமது பகுதியிலும் இப்பொழுது ஒரு சில இடங்களில் பார்க்கலாம், நான் பார்த்திருக்கிறேன். இந்த ஆடுகளை ஆயன் எவ்வாறு மேய்ப்பானோ அவ்வாறு இந்த ஆடுகள் மேய்ப்பதில்லை. மாறாக மாலை ஆனதும் ஒரு 500-1000 ஆடுகளை ஒன்றாக கூட்டி சேர்க்க வேண்டுமென்றால் இந்த நாய்கள் அதற்கென்று பழக்கப்படுத்தப்பட்டு வளர்க்கப்படக்கூடிய அந்த நாய்கள் என்ன செய்யும் என்றால், இந்த ஆடுகளை ஒன்றாக கூட்டி சேர்ப்பதற்காக இங்கும் அங்குமாக ஓடி 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 இந்த நாய்கள் இந்த ஆடுகளை அச்சுறுத்தி ஒரே இடத்திற்கு கொண்டு வரும். இடிக்கும், கடிக்காது, இடிக்கும், முரண்டு பிடிக்கும், குறைக்கும். இப்படியாக பயம் காட்டி அங்கும் இங்குமாக கொண்டு வந்து பயங்கர கோபத்தை காட்டுவது போல காட்டி அந்த கூண்டுக்குள்ளாக அடைத்துவிடும். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நல்லாயன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாரத்தில் சில ஆயர்கள், சில மேய்ப்பர்கள், சில குருக்கள் இயல்பாகவே நல்ல ஆயனை போல யதார்த்தமாக பழகி பேசி மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய திறமையை பெற்றிருப்பார்கள். சில ஆயர்கள், சில குருக்கள் நாம் நினைப்பது போல அடிக்கடி கோபப்படுவார்கள், எரிச்சல் படுவார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்திருப்போம், அனுபவித்திருப்போம். இருவருக்கும் உள்ள நோக்கம் ஒன்றுதான். அந்த மேய்ப்பனாக இருந்தாலும் இந்த டாக் நாயாக இருந்தாலும் இரண்டு பேருக்கும் நோக்கம் மக்கள் அந்த மந்தையை சிதறடிக்கப்படாமல் ஆபத்தில் இருந்து பாதுகாத்து பத்திரமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இரண்டு பேரின் நோக்கமும். ஆனால் ஒருவர் கையாளுவது சாந்தமான வழி, இன்னொருவருக்கு தெரிந்த வழி சற்று கோபமான வழி. ஆனால் இலக்கு ஒன்றுதான். ஆடுகளை காயப்படுத்த மாட்டார்கள், ஆனால் காயப்படுத்துவது போல தோன்றும். அந்த நிலையில் நாம் சில நேரங்களில் நாம் இருப்போம். ஆயனாக குடும்பத்தில் பங்கில் இருப்போம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கூலிக்கு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு செய்தி என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது கற்பனைக்கு எட்டாதது அல்ல, நடைமுறையில் உள்ள ஒன்றுதான். எல்லோரும் ஆடுகளை மேய்க்க மாட்டார்கள். கூலிக்கு ஆட்களை வைத்து ஆடுகளை மேய்க்கக்கூடிய நபர்களும் உண்டு. அவ்வாறு கூலிக்கு ஆட்களை வைத்து ஆடுகளை மேய்ப்பதனால் என்ன நஷ்டம் என்றால், ஆடுகளுக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்த ஆயன் ஓடுவதற்கு தயாராக இருப்பான். கூலிக்கு ஆடுகளை மேய்க்கக்கூடிய அந்த மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளின் வளர்ச்சி திறன் குறைவாக இருக்கும், அதனுடைய எடை குறைவாக இருக்கும், அடிக்கடி நோய்கள் தாக்கும். காரணம், இவர் கூலிக்கு மேய்க்கிறவர் தானே. சொந்த ஆடுகளை மேய்ப்பவர் அந்த ஆட்டோடு இருப்பார், அந்த ஆட்டோடு தங்குவார், அது நிறைகுறைகளை எல்லாம் அறிந்திருப்பார். ஆனால் கூலிக்கு மேய்ப்பவர் அப்படி இருக்க மாட்டார். மூன்றாவதாக, இன்றைய காலகட்டத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப்களை நாம் பார்க்கலாம். ஆடுகளை மேய்ப்பதில் இந்த பரண் அமைத்து கூடுகளை அமைத்து ஆடுகளை மேய்ப்பது. பரணை எதற்காக அமைக்கிறார்கள் என்றால், பல கிலோமீட்டர் இந்த ஆடுகளை வழிநடத்தி சென்று மேய்ப்பதற்கான வாய்ப்புகளும் உடல் பலமும் விருப்பமும் தங்களுக்கு இருக்காது. மாறாக குறுகிய இடத்திற்குள்ளாகவே பரன்கள், 1-2 இடங்களில் மேலாக பரன்களை அமைத்து ஆடுகளை மொத்தமாக அதில் அனுப்பி வைத்துவிட்டு நாள் முழுவதும் அங்கேயே கட்டிவிடுவார்கள். அது மேய்ச்சலை அங்கு நிறைவாக கொடுத்தாலும் அது ஒன்று தின்று அங்கேயே காலத்தை கழிக்கும். இதனால் என்ன சிக்கல்? ஆடுகளின் எடை வேகமாக கூடும். ஆனால் ஆரோக்கியமாக இருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். எனவே இங்கே ஆடுகளின் நலன், ஆடுகள் என்றால் சுதந்திரமாக சுற்றி திரிய வேண்டும், தனக்குரியதை தானே விரும்பி மேய வேண்டும்.
அதற்குரிய வாய்ப்புகள் இங்கே மறுக்கப்படும். எனவே இந்த பரன் சிஸ்டம் இப்பொழுது நிறைய இடத்துல யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஆடுகளை எப்படி வேகமாக வளர்ப்பது, ஒரே வருடத்தில் எப்படி லட்சாதிபதி ஆகுவது என்று சொல்லி இந்த ஆடுகளை வளர்ப்பு பற்றிய செய்திகளை நாம் பல இடங்களில் பார்க்க முடியும். அதில் முக்கியமானது இந்த பரன் சிஸ்டம். நான்காவதாக, சில நேரங்களில் நாம் பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது எப்பொழுதும் ஓட்டுநர் முன்னால் தான் இருப்பார். நம்ம எல்லாம் வைத்துக்கொண்டு அவர் ஓட்டிச் செல்வார். அந்த வண்டியின் தன்மை, அவர் ஓட்டுகின்ற அந்த பேருந்தின் தன்மை, அதனுடைய கண்டிஷன் முழுமையாக அந்த பேருந்து ஓட்டுநருக்கு தெரியவில்லை என்றால் பல நேரங்களில் என்ன நடக்கிறது? டிரைவரை முன்னாடி வைத்து பயணியெல்லாம் கீழே இறங்கி வண்டியை தள்ளுவாங்க. நோக்கமே அடிபட்டு போயிடும். நம்ம எல்லாம் சொகுசாக வைத்து டிரைவர் வண்டியை ஓட்டிச் செல்ல வேண்டும். ஆனால் அந்த பேருந்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் டிரைவரை வைத்து நாம் தள்ளி கொண்டு போகக்கூடிய காலகட்டத்திலும் நாம் இருக்கிறோம். பல நேரங்களில் பல இடங்களில் பேருந்துகள் நிற்பதையும் மக்கள் தள்ளுவதையும் நாம் பார்க்கிறோம். இதுவும் இந்த நல்ல ஆயன் இந்த ஓமையிலே நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. இறுதியாக சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காம்பவுண்ட் சுவரில் ஒரு வசனமான எழுதி போடப்பட்டிருந்தது. சதுர வடிவிலான முட்டை எங்கும் இல்லை, துன்பமில்லாத வாழ்க்கை எங்கும் இல்லை. ஆயனாக இருக்க வேண்டுமென்றால், மக்களை வழிநடத்த வேண்டுமென்றால், பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமென்றால் நிச்சயமாக துன்பங்கள் உண்டு. துன்பங்கள் இல்லாமல் என் பிள்ளைகளை வழிநடத்துவேன், துன்பங்கள் இல்லாமல் என் மந்தையை வழிநடத்தி விடுவேன் என்று சொன்னால் அது சாத்தியமே இல்லை. எப்படி சதுர வடிவில் முட்டைகள் இல்லையோ அதுபோல துன்பங்கள் இல்லாத மந்தையும் இல்லை, மெய்ப்பெண்ணும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 5 கருத்துகளின் அடிப்படையில் 3 கேள்விகளை உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். ஒன்றாவது, நமது ஊரில் திசையன்விளை பங்கில் நாம் நல்ல ஆயனாக, நல்ல மெய்ப்பனாக, நல்ல மந்தைகளாக இருந்தோமே என்றால் போதுமான இறை அழைத்தல் நமது ஊரில் இருக்கிறதா? இவ்வளவு பெரிய ஊர், பாரம்பரியமான ஒரு ஊர், சிறிய ஊர்களிலே பல இறை அழைத்தல் இருக்கும் பொழுது நமது ஊரில் ஏன் இறை அழைத்தல் இல்லை? அதற்கு காரணம் யார்? இரண்டாவது, நான் நல்ல ஆயனாக இருக்கிறேனா? ஆயன் என்றால் ஏதோ குருவானவர் மாத்திரம் ஆயன் அல்ல, அவரும் ஆயன்தான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் தலைவியும் தன் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஆயன்தான். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஆயன்தான். எனவே ஆயன் என்றால் ஒரு நபரை மாத்திரம் சுட்டி காட்டுவதல்ல, ஆயன் நிலையில் பலரும் இருக்கிறார்கள். இந்த பலரும் தங்களுக்குரிய கடமைகளை சரியாக செய்கிறோமா? அப்படி செய்தால் இந்த சமூகத்தில், நமது ஊரில், நமது குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குழந்தைகளின் பால் வருகிறது ஏன்? இரண்டாவது. மூன்றாவது, நான் நல்ல ஆடாக இருக்க விரும்புகிறேனா? ஆயனை மிஞ்சி ஆடாக நாம் மாறி போனோமே என்றால் அது மந்தை அல்ல, அதுக்கு வேற பெயர். அப்படி நான் கட்டுப்பட்ட, என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட இடத்தில் என் ஆயன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பதற்கு தயாராக இருக்கிறேனா? அதாவது நல்ல ஆடாக இருக்க விரும்புகிறேனா என்ற கேள்வியும் கேட்டு பார்க்க வேண்டும். அது நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும் எல்லோருக்கும் இது பொருந்தும். இந்த 3 கேள்விகளை சிந்திப்போம். கேட்டிருக்கிறோம், அசை போடுவோம், சிந்திப்போம். ஏன் இறையழைத்த ஞாயிறாக இன்று இதை நாம் சிந்திக்க கூடாது? நல்லாயன் ஞாயிறு என்று கொண்டாடக்கூடிய இந்த நாளில், இயேசு கிறிஸ்துவை நல்ல ஆயன் என்று போற்றக்கூடிய இந்த நாளில், இயேசு கிறிஸ்து விடுக்கக்கூடிய இந்த சவாலை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சிந்திக்கக்கூடாது என்று சொல்லி இந்த 5 கருத்துக்களின் அடிப்படையில் இந்த 3 கேள்விக்கான விடைகளை தேடுவோம். நிச்சயமாக அதில் 1-2 கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடித்து நல்ல மெய்ப்பனாக, நல்ல ஆடுகளாக, மந்தையை வழிநடத்தி செல்லக்கூடிய, மந்தையில் வழிநடத்தப்படக்கூடிய பணிவும் ஆற்றலும் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மக்களாக வாழ்வதற்கு நல்ல ஆயனாம் கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். அந்த அழைப்புக்கு செவி கொடுத்த மக்களாக வாழ்வதற்கு நம்மையே தாழ்த்துவோம். கடவுளிடம் கையில் நம்மையே ஒப்படைப்போம். கடவுள் நம்மை வழிநடத்தி